10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, நீங்க சொல்றீங்கல்ல 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு, அந்த மாநிலத்துக்கு 10 லட்சம் கோடி கடன் எப்படி வந்ததுன்னா உங்களுக்கு வாங்கும் திறன் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சி இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு கடன் வந்து கொடுக்குறாங்க. கடன் கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அந்த பேஸை நீங்க டச் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கடன் கொடுக்கும். சின்ன எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க ஒரு பர்சனல் லோனே அப்ளை பண்றீங்க, உங்க சிபில் ஸ்கோர் மட்டமா இருக்குன்னா உங்களுக்கு லோனே கொடுக்க மாட்டான். இது ப்ரீ அப்ரூவல். நீங்க வந்து நல்லா இருக்கு, உங்களோட ஸ்கோர் நல்லா இருக்குன்னா ஐயா சாமி உங்களுக்கு வந்து நாங்க கடன் கொடுக்க தயாரா இருக்கோம். ஏன்னா நீங்க வந்து நிறைய முதலீடுகளை வந்து எடுத்திருக்கீங்க, இங்க மேன் பவர் நல்லா இருக்கு, கட்டமைப்பு நல்லா இருக்கு, ஸோ அதனால வெளிநாட்டு முதலீடுகள் அதிகமா வருது, அதனால நீங்க வந்து கடனை வாங்கிங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. மத்திய அரசாங்கமும் ஒரு அளவுகோல் வச்சிருக்காங்க. அந்த அளவுகோலை தாண்டாம தான் கடன் வாங்குறாங்க. ஸோ இதுல வந்து ஒரு மாநிலம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நீங்க பார்க்கணும். கடன் வந்து வாங்குறாங்கன்னா வாங்கும் திறன் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் கொடுக்குறாங்க. 2021-26 திமுக ஆட்சி வந்து வராங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப கடைசியா அவர் விட்டுட்டு போகும்போது பாத்தீங்கன்னா 9.5 லட்சம் கோடியில இருந்து 10.7 லட்சம் கோடியாக வந்து உங்களுக்கு கடன் இருக்கு. ஆனா பொருளாதார வளர்ச்சி நீங்க பார்க்கணும், வெறும் 13 லட்சம் கோடியில இருந்து இப்ப 35 லட்சத்துல இருந்து 40 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. அப்படியே எத்தனை 3 மடங்கு வந்து உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி வந்து நடந்திருக்கீங்க.